Hello students, welcome to Math Square. This is exercise 3.1. First problem. Solve the following system of linear equations in three variables. Given equations are x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9 and x minus 2y plus 3z is equal to 16. So, இந்த equations எழுதி name கொடுத்துடலாம் 1, 2, 3ன்னு. இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸில் இருந்து ஃபஸ்ட் எனி டூ எடுத்து அதிலிருந்து ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் 1 and 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்து ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஓகேவா, இதை ஆட் பண்ணும்போது ஈஸியாக இந்த ஒய் டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட் 1 and 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து இந்த டேர்மை கேன்சல் பண்ணி வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட்டில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ பண்ண அதே வேலையை அனதர் செட்லேயும் பண்ணணும். என்ன எடுக்கலான்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதில் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2ஒய் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் செட்டில் என்ன வேரியபிள் எலிமினேட் பண்ணோமோ அதே வேரியபிள் தான் அடுத்த செட்லையும் எலிமினேட் பண்ணணும். பட் இங்கே 1ஒய் இங்கே 2ஒய். ஸோ 2 சேமாக கோஎஃபிஷியன்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 இன்டூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரைட் ஹேண்ட் சைட். இப்போது 2 இன்ட்டு ஒவ்வொரு டேர்முமே 2ஆல் மல்டிப்ளை ஆகும். 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ஒய் ப்ளஸ் 2 இன்டூ இசட்னு இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 5. ஸோ இப்போ சேம் வேரியபிள்ஸ் கொண்டு வந்தப்புறமா ஈஸியாக ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். நவ் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படியே ரீரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 implies x plus y plus z is equal to 5. Like the same, equation 2 implies 2x minus y plus z is equal to 9. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கிறதுனால ஆடிங் எந்த சிம்பிள் சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடுது. அதனால் ரிமைனிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2x இஸ் 3x ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் 2z லைக் டேர்ம்ஸை தான் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இசட் டேர்ம்ஸையும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அங்கே எக்ஸ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 9 + 5 14. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்து இதே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3 எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2ஒய் ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். பட் ஆனால் வேரியபிள் ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அதை 2ஆக கொண்டு வரதுக்காக முன்னாடி சொன்ன மாதிரி த்ரூ அவுட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 10. இங்கேயுமே ஒய் டேர்ம்ஸ் வந்து ஆப்போசிட் சிம்பிள்ஸில் இருக்குது ஒன்று. அதனால் ஆட் பண்ணிடலாம். நவ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆயிடுது. அதர் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 2x 3x அண்ட் 3z ப்ளஸ் 2z 5z இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 10 26ன்னு ஈக்குவேஷன் 5 கிடைக்குது. இப்போது 4 and 5 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ் டேர்ம் சிமிலராக இருக்குது 3x 3x. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எக்ஸ் டேர்மை எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் சிம்பிள்ஸாக இருக்குது பாசிட்டிவ். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனை மட்டும் ரீரைட் பண்ணிப்போம். 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் செட்டில் உள்ள ஈக்குவேஷன்ஸோட சிம்பிள்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால வித்தின் ப்ராக்கெட்டில் எல்லாமே மைனஸ் சிம்பிள் போடுறோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிடுது. நவ் அதர் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். 5z மைனஸ் 2z z டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணும்போது, அதாவது லைக் டேர்ம்ஸ் z வேரியபிள் சிமிலராக இருக்குல்ல, z போட்டுடுறோம். 5 மைனஸ் 2 இஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 26 மைனஸ் 14 என்ன வருது 12. ஓகே, ஃப்ரம் திஸ் இது 3 இன்டூ இசட்னு இருக்குது. மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 12/3 அப்படின்ட்டு மாறுது. ஓகே, ஸோ value of z is equal to 12/3 4. Then இந்த z-ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ஸ் 4 and 5ல் உள்ள z வேரியபிள் ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். அப்ளை ஆர் யூஸ் z is equal to 4 in equation 4. அப்போது 3x அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2zனா 2 இன்ட்டு zக்கு பதிலாக 4 is equal to 14.
Now 3x is equal to, because 2 4s are 8 வந்து opposite side க்கு send பண்ணிடுறோம். 14 minus 8. எனக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ வேணும்னா அது மட்டும் தான் இருக்கணும். அதை தவிர்த்து மீதி எல்லாமே opposite side க்கு send பண்ணிடணும். So 14 minus 8 is equal to 6. Now 3 into x by 3 into 3 வந்து opposite side க்கு வரும்போது by 3 மாறுது. 6 by 3 is 2. So value of x is equal to 2 கிடைக்குது. Next இந்த x z ஓட values இருக்கிறதுனால use these values, use x is equal to 2 and z is equal to 4 in first equation. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல with coefficients 1 வச்சு. So x க்கு பதிலா 2 plus y unknown plus z is 4 is equal to 5. Now y plus 2 plus 4 மொத்தமா ஆட் பண்ணும்போது 6 is equal to 5. Then y is equal to 5 plus 6 opposite side க்கு போகும்போது minus 6 ன்னு வருது, which is equal to minus 1. Because 5 and 6 different symbols, in between subtraction இருக்கு, subtract பண்ணி 1, symbol of the bigger one minus போட்டுறோம். Value of y is equal to minus 1 அப்படின்னு கிடைச்சாச்சு. Okay, final answer எல்லாத்தையும் combine பண்ணி எழுதிடலாம். Answer x is equal to 2, y is equal to minus 1 and z is equal to 4. Next, subdivision 2. Problem is 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. 2 by z plus 3 by x is equal to 14. So இங்க எல்லாமே denominatorல இருக்கு இந்த x ஓட values. x ஓட இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் x, y, z எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஹோல் குவான்டிட்டியாக நியூமரேட்டரில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 by x, 1 by y, 1 by z எல்லாத்தையுமே அனதர் வேரியபிளாக ஒன்று அசியூம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் வரும்போது அதோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில், ஸோ 1 by x is equal to p, 1 by y is equal to q and 1 by z is equal to r ன்னு assume பண்ணியாச்சு. Then இந்த புது assumption-ஐ given equation-ல substitute பண்ண போகிறோம். Now 1 by x becomes p minus 2 by y. So 2q plus 4 வந்து opposite side-ல minus 4 ன்னு எழுதிடுறோம். Second equation 1 by y. So starts with q minus 1 by z ன்னும் போது r is equal to plus 1 அங்கே போகும்போது minus 1. Third equation 2 by z plus 3x. So 3 by x. So அதை ஃபஸ்ட்டு x டேர்மை முதல்ல கொண்டு வரலாம். 3 by xங்கும் போது 3p plus 2r 2 by z is equal to 14. So இதெல்லாம் தான் equation 1, 2 and 3. Okay, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா third equation in terms of p and rல இருக்குது. equation 1 and 2ல q term மட்டும் காமனாக இருக்குது. இது ஓவராலாக 3 equations with 3 வேரியபிள்ஸ் இருந்தாலுமே எல்லா ஈக்குவேஷன்லையுமே 3 வேரியபிள்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது தேர்ட் ஈக்குவேஷன் p and r இருக்கிறதுனால 1 and 2 மட்டும் சால்வ் பண்ணி q வேரியபிளை எலிமினேட் பண்ணிடுவோம். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் p and rல ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்கும். அகெயின் அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது வேரியபிள்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 implies p minus 2q is equal to minus 4. இங்கே q ஓட கோஎஃபிஷியன்ட் 2வாக இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 2 வேணும் அப்படின்னா த்ரூ அவுட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பண்ணுற மாதிரி. ஸோ 2 into q, 2q minus 2 into r is equal to 2 into minus 1 minus 2. இப்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிடுவோம் q டேர்மில். ஸோ ப்ளஸ் 2q minus 2q கேன்சல் ஆயிடுது. அதர் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது p அது மட்டும்தான் இருக்குது, மைனஸ் ஒரே ஒரு 2r டேர்ம் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு minus 4 plus minus 2 சேம் டேர்ம் சிம்பிள்ஸ் உள்ள டேர்ம்ஸு, அதனால் ஆட் பண்ணி சேம் சிம்பிளை போட்டுடுறோம். minus 6. இது ஈக்குவேஷன் 4. இப்போது 4 and 3 பார்த்தோன்னா p and r டேர்ம்ஸ் இருக்குது அண்ட் ஆரோட கோஎஃபிஷியன்ட் சிமிலராக இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் அங்கே ஆல்ரெடி இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனை ஒன்ஸ் ரீரைட் பண்ணிக்கலாம். 3p plus 2r is equal to 14. So plus 2r minus 2r ன்னு இருக்குது, ஈஸியாக கேன்சல் ஆகிரும் ஆட் பண்ணும்போது. ஓகே, நவ் plus 2r minus 2r கேன்சல் ஆயிருச்சு. p terms p 1p plus 3p 4p is equal to minus 6 plus 14 is equal to 8.
ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது பை 4ஆக மாறும். p is equal to 8/4 2ன்ற வேல்யூ கிடச்சாச்சு. நவ் அப்ளை p is equal to 2 in எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாம். ஓகே, அப்போ போடும்போது பியோட பிளேஸில் 2ன்னு போடுறோம். மைனஸ் 2q is equal to -4. ஸோ க்யூவோட வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்படின்னா 1/1 அதில் இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடுக்கு அனுப்பிடுறோம். -4 அண்ட் +2 ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது -2ன்னு போகும், விச் இஸ் ஈக்குவல் டு -6. நெக்ஸ்ட்டு -2 இன்டூ க்யூவாக இருக்குது. இங்கே இருந்து ஆட் பண்ணி கிடச்ச -6 பை -2ன்னு போகுது. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 6/2 இஸ் 3 கிடைக்குது. ஸோ வேல்யூ ஆஃப் q இஸ் ஈக்குவல் டு 3. நவ் இந்த வேல்யூவை ஆர் p ஏதோ ஒரு வேல்யூவை ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் க்யூவோட வேல்யூ போடலாம். யூஸ் q இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் q 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். -r is equal to -1. Now -r is equal to -1 is already there. +3 when goes to opposite side -3. -r is equal to right hand side சேம் சிம்பிள்ஸாக இருக்கனால 1 + 3 ஆட் பண்ணி the சேம் சிம்பிள் போடுறோம். மைனஸ் மைனஸ் போத் த சைட்ஸில் கேன்சல் ஆயிடுது. Now r is equal to 4. p, q and r ஓட வேல்யூஸ் கிடச்சாச்சு. பட் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில். எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்கிற அசம்ஷனில் அப்ளை பண்ணும்போது தட் இஸ் p is equal to 1/xன்னு இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x is equal to 1/pன்னு கிடைக்கும். q is equal to 1/y. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது y is equal to 1/q அப்படின்றது. தென் r is equal to 1/z. இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது z is equal to 1/r அப்படின்றது கிடைக்குது. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் பார்த்தோன்னா p, q அண்ட் ஆரோட ரெசிப்ரோக்கல்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்கும்? x is equal to 1/2, 2ஓட ரெசிப்ரோக்கல், and y is equal to 1/q, that is 1/3, and z is equal to 1/r, that is 1/4. So these are all the values for the unknown variable x, y, z. Thanks for watching. Please support our channel. Subscribe பண்ணுங்க and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.